சூரா ஹதீதில் கூட வரும்ல, அந்த வெளிச்சத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. எல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த இருட்டு ஆயிரும். வெளிச்சத்தை வச்சுட்டு ஒருத்தர் போயிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு டிவிஷன் வந்துடும். திடீர்னு அந்த இடத்துல ஒரு செவுர் எழுப்பப்பட்டுரும். மூமின்கள் மட்டும் ட்ராவல் பண்ணி அந்த வெளிச்சத்தில் அப்படியே அழகாக போய்கிட்டே இருப்பாங்க. மூமின்கள் இல்லாதவர்கள், முஸ்லீம்கள், அவங்க கேட்பாங்க, நாங்கள் உங்கள் கூட தானே இருந்தோம், இப்போ வரைக்கும் உங்கள் கூட தானே இருந்தோம், எல்லா கேள்விக்கும் எல்லா கவுண்டருக்கும் உங்கள்கிட்ட தானே நின்று பதில் சொன்னோம், நீயும் தொழுத நானும் தொழுத, நீயும் நோம்பு வச்ச நானும் நோம்பு வச்ச, இப்போ வரைக்கும் எல்லா பதில் கரெக்டாக தானே சொல்லிட்டு வந்தோம். அது என்ன இங்கே மட்டும் டிவிஷன் வச்சுருன்னா? அப்போ அவங்க சொல்லுவாங்க, மூமின்கள், உங்களை நீங்களே சோதனையை ஆழ்த்தி கொண்டீர்கள். அல்லாஹ் வச்ச சோதனை இல்லை. என்ன சோதனை? நீயே துனியாவில் மூழ்கிட்ட. மற்றவங்களாம் வந்து நாங்கள் வந்து தீனுக்காக டைம் ஒதுக்கி தீனில் என்ன இருக்குன்னு கற்றுக்கிறது முயற்சி பண்ணும்போது, நீ துனியாவில் அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குன்னு நீ பார்க்க போயிட்ட. நீ அடுத்த ஆப்ஷனுக்கு போயிட்டா. என் குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்துணுன்னு போயிட்டேன், என் குழந்தைக்கு வந்து இன்னொரு வீடு கட்டி கொடுத்துருக்கணுன்னு போயிட்டேன், என் குழந்தைக்கு வந்து ஒரு சொந்த காயில் நிற்க வைக்கணும்னு போயிட்டேன். நீ அதில் போயிட்ட, நீ நேரமே ஒதுக்கலை, அதுக்கு நீ போயிட்ட, அதுக்கு உன்னை நீயே சோதனையை ஆழ்த்திக்கிட்ட. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி வந்து எனக்கு உங்களுக்கு மத்தியில் எல்லாம் தடுப்பு ஏற்படுத்திட்டான், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எல்லாம் சொல்கிறான், ஃபுல்லாக அவங்களுடைய இருள் அவர்களையே சூழ்ந்து கொள்ளும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவோம். அப்போ அதில் விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு பேரை நம்ம ரோல் மாடலாக வச்சுக்க வேண்டியதான். யார்? ரசூல்லாவும் சஹாபாக்களையும். அவங்க என்ன மாதிரி பேலன்ஸ் பண்ணாங்க? அபூபக்கர் ஒரு சிறந்த பிஸ்னஸ் மேனு. யார்? அபூபக்கர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? அவங்களும் சிறந்த தொழிலதிபர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யார்? சிறந்த தொழிலதிபர். எப்படி பேலன்ஸ் பண்ணாங்க? அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை படித்தோம்னா நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம கற்றுக்க முடியும். எவ்வளோ நிறுத்தலாம். இப்போ நம்ம தான் சொல்கிறோம்ல, நம்ம லைஃப்பில் அந்த பேராமீட்டர்ஸ் இருக்குல்ல, நம்ம தான் செட் பண்ண முடியும். ஒரு நாளில் நான் எவ்வளோ டைம் ஒதுக்க முடியும்னு மனசாட்சிக்கு நேர்மையாக இருந்து நீங்களே கேட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் ஒதுக்குற டைம் உங்களால் ஒதுக்க முடியாது, நீங்கள் ஒதுக்குற டைம் என்னால் ஒதுக்க முடியாது, அது ஓகே. தேவையான டைம் ஒதுக்கிட்டீங்களாங்கிறது மனசாட்சியில் நீங்கள் அல்லாஹ்கிட்ட கேட்கணும். புரியுதா? இல்லை, நான் எதாவது சொல்கிறேன்னா, நீங்களே பிளான் பண்ணிட்டீங்களா? எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? எப்பயாவது உங்களை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நாள் என்னுடைய டைம் எப்படி போகுது, என்னுடைய டைம் டேபிள் என்னன்னு என்னைக்காவது நம்ம சார்ட்டு கையில் போட்டிருக்கோமா? என் லைஃப்பில் எங்கே போயிட்டுருக்குறோம், இதில் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், இப்போ இது எவ்வளோ கடமைகள் நமக்கு அல்லாஹ் சுமத்தி இருக்கிறாங்க. புரியுதா? தேவைக்காக நம்ம உழைக்கிறோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியுமில்ல.